வணக்கம் நண்பர்களே, நம்ம இப்ப பார்க்க போறது ஹவுஸ் ஆஃப் த டிராகன் சீசன் 3. சீசன் 2ல கடைசி எபிசோட்ல பெரிய போர் வர மாதிரி முடிச்சிருப்பாங்க. சீசன் 3ல நம்ம என்ன நடக்க கூடாதுன்னு நினைச்சோமோ அது எல்லாமே நடந்திருக்குது. வாங்க முழுசா பார்க்கலாம். ஸ்டார்டிங்லேயே டீமனோட பொண்ணு ரீனாவை காமிப்பாங்க. ரீனா போற இடத்துல ஒரு டிராகன் ஆடுங்களை எரிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். அந்த டிராகனை பார்த்தோன்னே பயந்துகிட்டு ரீனாக்குன்னு ஒரு டிராகன் இல்ல, அதனால அந்த டிராகனை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல மெல்ல அந்த டிராகன் பக்கத்துல போய்கிட்டு இருப்பா. டிராகனோட நேம் ஷீப் ஸ்டீலர். அந்த டிராகன் பக்கத்துல போயிட்டு அந்த டிராகன் மேல பயந்து பயந்து ஏறி உட்காருவா. அந்த டிராகன் மேல ஏறி உட்கார்ந்தோடனே அந்த டிராகன் மலைக்கு மேல இருந்து பறக்க ஆரம்பிக்கும். அந்த டிராகன் மேல ரைட் பண்ண முடியாம எப்படியோ புடிச்சுக்கிட்டு அதுல தொங்கிக்கிட்டு போய்கிட்டு இருப்பா. இன்னொரு பக்கம் தலைநகரத்தை காட்டுவாங்க. தலைநகரத்துல ஏமாண்டு ஏகானை தேடி ஏகானோட அறைக்கு போவான். ஆனா அங்க ஏகான் இருக்க மாட்டாங்க. அதனால கோவப்பட்டு அரச வைத்தியரை கூட்டிட்டு போயிட்டு ஏகான் எங்கன்னு கேட்டு அரச வைத்தியரோட தலையை வெட்ட போவான். அப்போ அங்க இருக்க ஒரு காவல் வீரர் அவசரப்பட வேணாம், இங்க இருந்த லேரிஸையும் காணோம், ஏகான் லேரிஸோட தான் போயிருக்கணும் அப்படின்னு சொல்லுவான். அப்போ ஏகானையும் லேரிஸையும் காட்டுவாங்க. ஆடுகள் போற வண்டியோட கூட்டத்துல மறைமுகமா அவங்களும் உட்காந்துட்டு போவாங்க. அந்த வழியா வந்த ரெனேரியாவோட வீரர்கள் அந்த வண்டியை நிறுத்தி சோதனை பண்ணுவாங்க. அதில் அவங்க 2 பேரையும் கூட்டு விசாரிப்பாங்க. அப்படி விசாரிக்கும் போது அவங்க பொய் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதனால அவங்கள கொல்றதுக்கு போவாங்க. அதனால லேரிஸ் உண்மையை சொல்லுவாரு, இவர் தான் ஏகான் அரசர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த வீரர்கள் நம்ப மாட்டாங்க. அதனால இதுதான் ஏகானோட கிரீடம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கிரீடத்தை எடுத்துட்டு கொடுப்பாங்க. ஏகான் பயந்துகிட்டு அது நான் இல்ல, இவர் பொய் சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அந்த வீரர்கள் மற்றவங்களை கொண்டுட்டு அந்த 2 பேரையும் ரெனேரியா கிட்ட கூட்டிட்டு போவாங்க. ஒரு பக்கம் டிராகன் ஸ்டோர்ல ரெனேரியா கூட கூட்டம் நடக்கும். அப்போ ரெனேரியா சொல்லுவா, ஏலிசன் என்னை பார்த்துட்டு போனா, கோட்டையோட கதவை திறந்து விடுறாளாம், ஏகானை கொண்டுட்டு பதவியை ஏத்துக்க சொல்றா அப்படின்னு சொல்லுவாங்க. சபையில இருக்கிற மற்றவங்க ஏலிசன் நம்பரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஒரு பக்கம் கார்லிஸ் தன்னோட கப்பர் படையோட கடல்ல போய்கிட்டு இருப்பாரு. அப்போ எதிரிங்க படைகளும் அவங்கள நோக்கி வந்துகிட்டு இருக்கும். அப்போ கேர்லிஸ் தன்னோட பையனோட உட்காந்துட்டு சரக்கு சாப்பிடுறியா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பாரு. எதிரிங்க கூட்டத்தோட தலைவி கடற்கொள்ளையரை சேர்ந்தவன். கேர்லிஸ்க்கும் அவளுக்கும் முன்பகை இருக்கும். அதை தீர்க்க திட்டமிட்டு அவங்களோட படையை நோக்கி போக சொல்லுவா. இன்னொரு பக்கம் கார்லிஸோட கோட்டையை போயிட்டு இருக்க சொல்லி ஆள் அனுப்புவா. ஒரு பக்கம் தலைநகரத்தை காமிப்பாங்க. தலைநகரத்துல ஏமன் பயந்து உட்காந்துக்கிட்டு இருப்பான். அப்போ அவங்க அம்மா தைரியம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, நீ இப்போ டைமண்ட் கிட்ட போ, நம்மளோட படம் அங்க போயிருக்கு, நீ போனா அவனோட டிராகனை வீழ்த்திடலாம், இது ரெனேரியோவுக்கு பெரிய இழப்பா இருக்கும் அப்படின்னு தைரியம் சொல்லி அனுப்புவா. ஆனா டீமன் டார்கேரியன் அங்க தனியா இல்ல, அங்க 3 டிராகன்கள் ஆல்ரெடி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. பெர்மித்தோ, சீஸ்மோக், சில்வர் விங்ஸ். இந்த டிராகன்களும் அதோட ரைடர்களும் அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஏமாண்டும் வேகாரும் வருவாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அதுல சில்வர் விங் ரைடர், இங்க எம்மா நேரம் காத்திருக்கிறது, இங்க காத்திருக்க முடியாது, வாங்க நம்ம ரெனேரியா கிட்ட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள குழப்பி கூட்டுக்கிட்டு போவாங்க. அப்போ அந்த நேரத்துல ஒரு சூனியக்காரியும் வருவா. நீங்க இப்போ ரெனேரியா கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்லுவா. அந்த பேச்சை கேட்டு அவங்களும் கிளம்புவாங்க. ஒரு பக்கம் எதிரிங்க கப்பற்படையோட வர்றதை பேலா ரெனேரியாவுக்கு தெரியப்படுத்துவா. ரெனேரியா, நான் என்னோட டிராகனோட போறேன், அவங்க கூட சண்டை போட அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவா. ரெனேரியாவோட பையன் நீ போகாதமா, நான் போறேன் அப்படின்னு சொல்லுவான். உங்களுக்கு எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்பான். அதுக்கு ரெனேரியா, நான் இறந்துட்டேன்னா அடுத்து நீ தான் அரசன் அப்படின்னு சொல்லுவா. கிளம்பலான்னு ரெனேரியா தன்னோட அறைக்குள்ள போவா. அப்போ ஜேம்ஸ் ரெனேரியாவை அறைக்குள்ளேயே வச்சுட்டு பூட்டிட்டு ஜேம்ஸும் பேலாவும் தன்னோட டிராகன்ஸோட பறந்து போவாங்க. ஒரு பக்கம் டைமண்ட் சண்டை போட்டு ரத்த கலவையோட நின்றுகிட்டு இருப்பான். காட்டுக்குள்ள இருந்து ஒரு கூட்டம் வரும். அப்போ அவங்கள பார்த்துட்டு டைமண்ட், நீங்க யாருன்னு கேட்பான். நாங்களும் உங்க கூட சேர்ந்து சண்டை போட தான் வந்திருக்கோம், இது உங்களோட எதிரியோட தலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலையை தூக்கி டேமன் கையில போடுவான். டேமன், நல்லது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். ஒரு பக்கம் கப்பற்படைகள் மோத ஆரம்பிக்கும். அம்புகளையும் மாத்தி மாத்தி விட்டு தாக்கிப்பாங்க. அப்போ டிராகன்ஸும் சேர்ந்து எதிரி கப்பல்களை ஃபயர் விட்டு எரிக்க ஆரம்பிக்கும். ஆனா எதிரி கப்பலோட தலைவி டிராகனுக்குள்ள பெரிய அம்பை விடுவா. அந்த அம்பு ஜேஸோட டிராகன் வெர்மேக்ஸ் மேல பட்டு டிராகனை கடலுக்குள்ள இழுக்கும். ஏன்னா ஒரு பக்கம் அம்பு, ஒரு பக்கம் ஹேங்கரை வச்சு கைத்தால கட்டி விட்டுருப்பாங்க. அந்த அம்பு டிராகன் மேல பட்டு ஹேங்கர் கடலுக்குள்ள போனதுனால அந்த டிராகனையும் கடலுக்குள்ள இழுக்கும். அப்போ பெலாவோட முண்டேன்சர் டிராகன் அந்த கைத்தை அறுத்து ஏன்ஸும் வெர்மேக்ஸும் தப்பிச்சிடுவாங்க. ஒரு பக்கம் கார்லிஸ் தனியா மலைப்பகுதிக்கு கப்பலை திருப்பி கொண்டு போவான். கப்பல் தலைவியும் பின்தொடர்ந்து போவா. அந்த வழி கார்லிஸ்க்கு தெரியும், அதனால பாறைகளை கடந்து போயிடுவான். ஆனா எதிரி கப்பல் வர முடியாம தவிக்கும். இவங்களோட 2 கப்பல் கார்லிஸை பின்தொடரும். அப்போ அதுல இருக்க ஒரு எதிரியோட கப்பல் அந்த பாறைகள்ல மாற்றி உடைஞ்சிடும். கடற்கொள்ளையர் தலைவி இருக்கிற கப்பல் மட்டும் தடுமாறி வெளியே கொண்டு வந்துருவா. கார்லிஸ் அந்த மலைப்பகுதியை விட்டு வெளியில வந்ததும் கார்லிஸோட கோட்டை எரியதை பார்த்த உடனே கார்லிஸ்க்கு ஒண்ணுமே வேலை செய்யாது, திகைச்சு போய் நிப்பான்.
நேரம் பார்த்து எதிரி கப்பல் நேரா கொண்டு வந்து கார்லிஸோட கப்பல் மேல மோதிடுவான். 2 கப்பலுமே உடஞ்சி மூழ்க ஆரம்பிக்கும். ஒரு பக்கம் எதிரியோட கப்பற்படை கூட டிராகன்ஸ் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும். அப்போ சம்மந்தமே இல்லாம ரீனா அடைஞ்ச அந்த ஸ்டீப் ஸ்டீலரை கொண்டு வருவா. அந்த ஸ்டீப் ஸ்டீலர் யாரு தன்னோட எதிரின்னு தெரியாம சொந்த ஆட்களையே சொந்த கப்பலையே எரிக்க ஆரம்பிக்கும். தன்னோட அக்கா பேலா 3 டான்ஸரையுமே தாக்க போகும். நடுவுல இது வேற வந்துட்டு கோளாறு பண்ணிக்கிட்டு இருக்கும். ஒரு பக்கம் கப்பல் உடைஞ்சி பயங்கரமா சண்டை நடந்துகிட்டு இருக்கும். அப்போ எதிரி கப்பல் தலைவிக்கும் கார்லிஸ்க்கும் பயங்கரமான சண்டை நடந்துகிட்டு இருக்கும். அப்போ திடீர்னு எதிரி கார்லிஸோட காலில் குத்திடுவா. திடீர்னு கப்பல் உடைஞ்சி கார்லிஸ் முழுக ஆரம்பிச்சிருவான் தண்ணிக்குள்ள. அதை பார்த்து அவனோட மகன் கோவப்பட்டு அவனும் தண்ணிக்குள்ள விழுந்து பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒரு கத்தி எடுத்து அவளோட கழுத்துல குத்தி அவளோட கதையை முடிப்பான். ஒரு பக்கம் டிராகன்ஸ் கப்பற்படை கூட சண்டை போட்டுக்கின்னு இருக்கும். அப்போ எதிரிங்க கைத்தால நங்குரத்தையும் அம்பையும் கட்டி அம்பை வந்துட்டு அந்த டிராகன் மேல வெர்மேக்ஸ் மேல எறிவாங்க. அது வெர்மேக்ஸ் மேல கரெக்டா பட்டு வெர்மேக்ஸ் டிராகனை தண்ணிக்குள்ள இழுத்துக்கிட்டு போகும். ஜேஸும் மேல உட்காந்துக்கிட்டு பறக்க ட்ரை பண்ணுவான். பேலாவிலையும் வந்து காப்பாற்ற முடியாது. ஏன்னா அரீனா கொண்டு வந்த ஸ்டீப் ஸ்டீலர் வந்துட்டு பேலாவோட 3 டாலருக்கு காப்பாற்ற விடாம பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ஜேஸும் வெர்மேக்ஸும் தண்ணிக்குள்ள மூழ்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த டிராகன் தண்ணிக்குள்ள கடல்ல முழுசா மூழ்க ஆரம்பிக்கும். ஜேஸ் வெர்மேக்ஸை விட்டு தனியா மேல வருவான். சரி எவனாவது மேல வந்துட்டான்னு சந்தோஷப்பட்டா திடீர்னு எதிரியோட கப்பல்ல இருந்து ஒரு அம்பு வந்துட்டு ஜேஸோட முதுகு மேல குத்தும். அவனும் அங்கேயே இறந்து போவான். இதை பார்த்த உடனே ரொம்பவும் கஷ்டமாயிடுச்சு. ஜேஸோட பாடியை ரெனேரியா கிட்ட பேலா கொண்டு போவா. அதை பார்த்த ரெனேரியா தாங்க முடியாத இழப்பால உடைஞ்சு போவான். பெரிய யுத்தத்துக்கான ஆரம்ப புள்ளியா இருக்கும். இதோட முதல் எபிசோடு முடிஞ்சிருச்சு நண்பர்களே. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் அடுத்து நம்ம போற வீடியோ உங்ககிட்ட கரெக்டா வந்து சேரும். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.